وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين وأنا معهم برحمتك وكرمك يا رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. சதக்கல்லாஹுல் அஸீம். அருமை சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் உங்கள் முன்பு சூரத் யூசுஃபுடைய முதல் 3 வசனங்கள் ஓதி காட்டினேன். அந்த வசனங்களை தமிழாக்கம் என்பது அலிஃப் லாம் ரா. இது தெளிவான வேதத்தின் வசனங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழியில் இக்குரானை நாம் அருளினோம். முஹம்மதே, இந்த குரானை உமக்கு அறிவிப்பதன் மூலம் மிக அழகான வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம். இதற்கு முன் நீர் இதனை அறியாதவராக இருந்தீர். அந்த சூர யூசுஃபுடைய அந்த அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன்பு நேற்றைய பாடத்தின் ஒரு விஷயம் மட்டும் நான் பாடம் நடத்தும் போதே எனக்கு ஒரு சிறிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பக்கம் ஷேக் ஷர்ஃபுதீன் அவர்களும் சுட்டி காட்டினார்கள். அதற்காக இன்று அந்த சூரத்து ஹூத்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த சம்பவத்துல 40வது வசனமாக வரக்கூடிய விஷயம், ஹத்தா இதா ஜா அம்ருனா வஃபாரத் தன், நம்முடைய கட்டளை வந்த பிறகு வந்து விட்டது. வஃபாரத் தன்னூர், எனக்கு முன்னால் இந்த குரான் தர்ஜுமால நீர் பொங்கியது என்று அர்த்தம் கொள்ளப்பட்டிருந்தது. ஆனாங்க அத்தன்னூருக்கு அடுப்புன்னு சொல்வார்கள். அடுப்பு பொங்கியது. இப்போ நீர் பொங்கியதா அடுப்பு பொங்கியதா என்று பார்க்கும்போது இந்த தர்ஜமாக்களை பார்க்கும்போது இல்ல, அது ஓமையாக அல்லாஹ்வுல கூறுகின்றான் என்ற வார்த்தை. சிலர் சொல்கிற இல்ல, அங்க அடுப்பு தான் பொங்கியது. அடுப்பு பொங்கினாதான் அல்லாஹுடைய வேதனை அதாபு வந்து விட்டது என்ற ஒரு அலாரமாக இருக்கின்றது, அது ஒரு அறிகுறியாக இருக்கின்றது என்று நிறைய விரிவாளர்கள் அதற்கு சொல்கிறார்கள். ஆக நான் இத மிக ஆழகமா பார்க்கும் போது எனக்கு விளங்கிய சில விஷயங்கள் என்னவென்றால், அதாவது அங்கே இப்ப தன்னூர் அப்படின்னா இப்ப இந்த பட்டாணி கடைக்கு போன அந்த ரொட்டி செய்வாங்களே, அந்த ஒரு பெரிய ஒரு அடுப்பு மாதிரி உள்ள வச்சு உள்ள அந்த ரொட்டிகள் சுடுவாங்க. அந்த மாதிரி தான் ஏற்கனவே அதாவது உணவு உருவாக்கக்கூடிய ஒரு வழக்கமாக அந்த பழைய காலத்து அப்படிதான் இருந்தது. அப்போ தண்ணீர் அந்த அடுப்புகளில் பொங்கியது. தண்ணீர், அந்த நீர் அல்லாஹ் தாலா அந்த கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளத்துடைய நீர் எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த அடுப்புகளில் நீர் பொங்கி வெளியே வந்தது. அந்த மாதிரி உலகம் பூராவே அந்த பூமி முழுவதுமாக அந்த நீர் ஊற்றங்கள் தொடங்கிவிட்டாங்க. இது ஒரு விஷயமா இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்றால், எப்படி அடுப்புல மேல நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை வச்சிருப்போம், அதுல ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருளை வச்சிருப்போம். அப்ப அதிகமா சூடா என்ன செய்வோம், அந்த அடுப்பு பொங்க அதாவது பொங்கும். இப்ப நாம என்ன சொல்லுவோம், அடுப்பு பொங்குன்னு சொல்லுவோம். அடுப்பு பொங்குறது இல்ல, அடுப்புக்கு மேல இருக்கிற பானை தான் பொங்குது, அதுல உள்ள விஷயம் தான் பொங்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு உமைக்குள்ள எப்படி அந்த மாதிரி அந்த அடுப்புக்கு மேல வைக்கக்கூடிய அந்த பானையில வைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள், அந்த தண்ணீர் எது இருந்தாலும் எப்படி அந்த வேகமாக பொங்குதோ அந்த மாதிரியான பொங்கல் அங்க என்ன செஞ்ச அந்த முழு பூமியில அந்த தண்ணீர் பொங்கி கொண்டிருந்தது என்ற விஷயம் விளங்குகின்றது. அல்லாஹ் தஆலா ஆலம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்துக்கு நம்ம வருவோம். அருமாந்த சகோதரர்களே, ஷேக் அவர்கள் சொன்னது போல இன்றைய பாடமானது சூரத்து யூசுப் மிக மிக அழகான ஒரு சம்பவம். அதே போல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இந்த சூரத்து யூனுஸ், இதுக்கப்புறம் உள்ள அது ஹூது, இந்த சூரத்து யூசுப், இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூறாக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மக்காவுடைய அந்த ஒரே காலகட்டத்தில் தான் இறங்கியது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்கள், ஈமான் கொண்ட சஹாபாக்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கண்ட அவருக்கு மேல் இருந்த அந்த கஷ்டங்கள், கடினங்கள், இன்னல்கள், துன்பங்கள், அந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் அதிகமாக ஆகக்கூடிய
உச்சிக்கு சென்று விட்ட நேரம். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் தஆலா அந்த சூரா ஏற்கனவே நினைத்து பார்த்தோம். இந்த சில வஹீக்கள்ல வரக்கூடிய விஷயங்களை சில சொல்லாமல் போய்விடலாமாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்தன. ஆக அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை இதயத்தை அல்லாஹ்வுல உறுதிப்படுத்தும் விதமாக, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் கூறும் விதமாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களையும் இந்த நபிமார்களுடைய சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா இதில் இறக்கி வைக்கின்றான். அதே சம்பவங்கள்ல அந்த நபிமார்கள் எப்படி அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நேர்ந்த இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு எப்படி அவர்கள் அதை சமாளித்தார்கள், எப்படி அவர்கள் அதை வெற்றி கொண்டு முன்னே போனார்கள், அவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது என்ற விஷயங்கள் இந்த சூறாக்களில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அருமை சகோதரர்களே, சூரத்து யூசுஃபை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த ஒரு காட்சியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் நினைந்த காட்சியும் நான் ஒண்ணு வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய அதுக்குள்ள என்ன இருக்குது, சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதாவது நிறைய மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கு. அருமை சோதர்களே, இந்த சூரா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு அங்கங்க படிப்படியா அது விஷயங்களை சொல்லிட்டு போறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா முதல்ல ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயத்து போகும்போது சில நேரம் அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆக அன்பான சகோதரர்களே, இந்த சூரா இப்ப நான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறது எங்குது, இன்னா அன்ஸல்னா குர்ஆனன் அரபி. இந்த அரபி குர்ஆன்ல அரபில நம்ம இறக்குறோம். ஏன்னா இந்த அரபிலன்னா இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட மக்கள் எல்லாமே அரபியா இருக்கு. அரபியில இருக்கக்கூடியது அரபியில தான் இருக்கணும். அதனால இதுல அரபில இருக்குதுங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றார். அப்புறம் இந்த நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி, நாங்கள் உங்கள் மீது என்ன செய்றோம், ஒரு அழகான வரலாற்றை நமக்கு உமக்கு கூறுகின்றோம் என்று சொல்லிட்டு, இதற்கு முன்பு நீங்கள் அறியாதவராக இருந்தீர். இப்ப இந்த அறியாதவராக இருந்திருந்த காரணம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் படிக்க தெரியாதவர், எழுத தெரியாதவர், ரசூலன் உம்மின்னு சொல்வார்கள். எழுத படிக்க தெரியாத ஒரு ரசூலாக இருந்தார். அப்போ எழுத படிக்க தெரியாத ரசூலா இருக்கும் போது அவர் தௌராத் அல்லது இஞ்சில்ல இந்த யூசுஃபுடைய சம்பவம் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதை படித்து ரசூல்லா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. ரசூல்லா ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு ரசூல் இந்த மாதிரியான அவருக்கு முன்பு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்ட அந்த சம்பவத்தை மிக தெளிவாக அழகாக விரிவாக சொல்லும் போது இந்த ஒரு குர்ஆன் இதில் இறக்கப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மூலமாகத்தான் வந்தன. ரசூலா ஏதோ வேற ஒரு சரித்திர புத்தகங்கள் படித்துட்டு அவர் தன்னைத்தான் நபி என்று சொல்லிட்டு உங்களுக்கு பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அல்ல என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்க பதிய வைக்க வரும். அன்பான சகோதரர்களே, இந்த வரலாறு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவை இந்த கனவுல இருந்தா இதனுடைய வரலாறு ஆரம்பமாகும். இதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல துன்பங்கள், பல இன்னல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விடிகாலமும் அதற்கும் ஒரு கனவுதான் காரணமாக அமைகிறது. சரிங்களா? அப்போ இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க? யாபத்தின் ராய்து அஹத அஷர கௌகப், 11 நட்சத்திரங்கள். கௌகப் அல்லது கோள்கள் கூட இங்க சொல்லலாம். நட்சத்திரக்கு நஜம் சொல்லுவாங்க, கௌகப்னா கோள்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 11 கோள்களுக்காக வேண்டித்தான் இப்போ சயின்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது 9 கோள்கள். இன்னும் 2 கோள்கள் இருக்குது என்று சில பேர் அதுக்காக வேண்டி சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இது ஒரு சரித்திரமா இருந்தாலும் அதுல சில ஒரு துல்லியமான மிக மிக துல்லியமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா இங்க சுட்டி காட்டுகின்றான். அப்போ அஹத அஷர கௌகப, 11 கோள்களும், வஷன் சூரியனும், வல் கமர் சந்திரனும், இந்த மொத்தம் என ராயத்தும் லீ சாஜிதீன், அவர்கள் என்னை சஜ்ஜா செய்வதை நான் கண்டேன். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால இந்த 11 நட்சத்திரங்கள் அல்லது 11 கோள்கள், ஒரு சந்திரன், ஒரு சூரியன், இவர் அனைத்தும் யூசுஃப்க்கு முன்னால செய்றாங்க, சஜ்ஜா செய்யறத காண்றாங்க. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய வயசுல இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கனவுக்கு என்னத்தான் இதுல இது இருக்குதுங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிந்து விட்டது. ஆனா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, பாலயா புனையா லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வத், உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கனவை நீங்க உங்களுக்கு சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டாம். இப்ப கீது உலக கைது, அவர்கள் உங்களுக்கு எதை சதி செய்வார்கள். ஏன்னா ஷைத்தான் மனுஷனுக்கு, ஒரு மனிதனுக்கு அவன் வெளிப்படையான
விரோதியாக இருக்கின்றான். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல ஒரு விஷயம் நான் புரியுது அப்படின்னா, அங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இங்க இன்னொரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு 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 கண்ணியம், அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அந்த சிறப்பு எந்த நபிக்கும் கொடுக்கப்படலை. இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சிறப்பு இல்லை. என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அவர்களுடைய தந்தையும் நபி, அவர்களுடைய தந்தைக்கு தந்தையும் நபி, அவருடைய தந்தையும் நபி. அதாவது யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நபி, அதுக்கு அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் நபி, அதுக்கு அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அதுக்கு அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருக்கு. அப்போ இந்த ஒரு மாஷாஅல்லாஹ் ஒரு அழகான ஒரு சந்ததி ஒரு சங்கிலி இருக்கின்ற. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது நுபுவத்துடைய வீட்டில். எல்லா சகோதரர்களும் நபியுடைய பிள்ளைகள் தான். இருந்தாலும் அங்கே ஒரு பொறாமை என்ற அங்கே ஒரு சிறிய ஒரு விஷயம் அங்கே இருந்தது. சிறிய விஷயமா அது பெரிய விஷயம் கூட சொல்லலாம். அந்த பொறாமை விஷயத்தை இப்லீஸ் ஷைத்தான் அதை பெரிதாக்கி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி. அப்ப இதுல நம்முடைய விரிவாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துல ஒரு தந்தையாருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். யார்கிட்ட ஒண்ணுக்கு மேல பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, 2, 3, 4 பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, குறிப்பா ஆண் பிள்ளைகள் இருக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அனைத்து பிள்ளைகளோடு சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை இங்க சொல்றாங்க. ஏனென்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் அநீதி செய்யவில்லை, எல்லாருக்கும் சரியான முறையில் நடந்து கொண்டார்கள். ஏன்னா ஒரு நபி நபியாக இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான எல்லா வித அம்சங்கள் சரியான முறை அவர்கள் நீதியை நிலைநாட்டினார். இருந்த போதிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால, ஏன்னா யூசுஃப்க்கு மேல 10 பிள்ளைகள் வேற மனைவியோட, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி வருகிறது. அது சரித்திரங்கள் அவர் பேர் பின்யமீன் சொல்லி அவருடைய பேர் வருகின்றது. இந்த 2 பேரும் அடுத்த 2வது மனைவியுடைய கடைசி பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்போ எப்போதுமே ஒரு தந்தையாருக்கு என்ன, ஒரு சின்ன பிள்ளைகளுமே கொஞ்சம் அதிகமான பாசம் இருக்கும் பெரிய பிள்ளைகளை விட. ஏன்னா பெரிய பிள்ளை முதல்ல தலைப்பிள்ளை இருக்கும்போது, சின்ன பிள்ளை இருக்கும்போது அவருக்கு நல்ல பாசம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை வரும், அதுக்கு பிள்ளை வரும். இப்ப கடைசி பிள்ளை எதையோ அந்த பிள்ளைக்கு ரொம்ப என்ன செய்ய மிகுந்த ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில அடையாளங்களை கண்டார்கள். இவர் இதுக்கு பிறகு நபியாக போகிற ஒரு விஷயமும் அவருக்கு தெரிந்தது. அதன் காரணமாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட மிக ரொம்ப அதிகமாக பிரியமாக இருந்தது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட அதிகமா பிரியமா இருக்கிறதுனால மற்ற சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது. இப்போ இந்த பொறாமை சகோதரர்களுக்கிடையே இந்த பொறாமை தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் காரணம். இப்பவும் நாம நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் போது இந்த பொறாமைங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, அது காரணமாக அமைந்து நம்முடைய எல்லா சமூகத்துல பெரிய விளைவுகள் ஏற்படுறதுக்காக வேண்டியும் பிரிவினைகள் ஏற்படுத்த வேண்டிய பொறாமை என்பது ஒரு பெரிய விஷயம். இத்தனைக்கு என்ன, இந்த பனு இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை? காரணம் என்னவென்றால், இந்த நபி பனு இஸ்ராயல் வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா கடைசி நபி பனு இஸ்ராயல்ல வரல, அரபுடைய நாட்டுல குறைஷுடைய கூட்டத்துல இருந்து வந்தார். அதுவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில வந்தாங்க. அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் இசாக்கும் இஸ்மாயிலும், இசாக்குடைய பிள்ளைகள் நாம் தான். இசாக்குடைய பிள்ளை யாக்கூப் பேர் தான் இஸ்ராயல். அப்ப பனு இஸ்ராயல் நாங்க தான். இப்போ இந்த சந்ததியில தான் வரணும். நம்முடைய சித்தப்பா, அதாவது மூத்த சித்தப்பாவுடைய சந்ததியில தான் முஹம்மது ஸல்லல்லாஹு வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு, இந்த பொறாமையின் காரணமாக தான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். ஹஸதன் அன்ஃபுஸிஹிம் சலாத்துல குர்ஆன் அது கிளியர் சொன்னது. இது பொறாமைக்காக வேண்டி தான் அவர் என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விஷயம் அங்க சொல்லப்படுகின்றது. இந்த பொறாமையை இப்ப பாருங்க, எல்லா வீடுகளையும் ஒரு எண்ணம் தம்பிகள் இருந்தாலும், ஒரு தம்பி நல்லா இருந்தா, ஒரு சகோதரன் நல்லா இருந்தா, மற்ற சகோதரன் குறைஞ்சா இருந்தாங்க, அங்க பொறாமை ஏற்படுது, அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். எல்லா இடத்துல பார்க்கணும். அதே ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யறோம், 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருடைய நிலைமை நல்லா இருக்குது, மற்றவனுக்கு அங்க பொறாமை ஏற்படும். ஒரு இடத்துல ஒரு ரூம்ல இருக்காங்க, ஒருத்தருடைய விஷயம் ஒரு நல்ல கண்ணியம் கிடைக்குது, இன்னொரு கண்ணியம் கிடைக்கிறது இல்லை, அங்கே பொறாமை. இந்த பொறாமை தான் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரணமாக நம்முடைய சமூக அரசியல் எல்லா விஷயங்களிலும் ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டாக இருக்கின்றது நம்ம முன்னேறுவதற்காக. சரிங்களா? அப்போ இந்த பொறாமை விஷயத்தை பக்கம் என்ன செய்யணும், தந்தையார்கள், அதாவது பெற்றோர்கள் குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த விதமா ஒரு பொறாமையான இந்த விஷயத்தை விடக்கூடாது என்பதை மிக கண்ணும் கவனமாக இருக்க வேண்டும் என்று
இது வந்து மிக அழகா சொல்ல. இப்போ நம்ம வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் பார்த்தோம்னா அது எல்லாத்தும் படிச்சதுன்னா சொல்ல. இப்ப நான் இப்ப இந்த முழு வரலாறு நம்ம சொன்னோம் அப்படின்னா நேரம் இதுலயே போயிடும். இருந்தாலும் முடிகிற அளவுக்கு சுருக்கமா வந்து சொல்வதற்கு நான் முயற்சி செய்யறேன். அது எப்படி அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவு பாக்குறாங்க. அப்ப தந்தைகிட்ட சொல்றாங்க, தந்தை சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அல்லாஹு தாலா உங்களை என்ன செஞ்ச தேர்ந்தெடுத்து கொண்டான். காரணம் இந்த வயசுல அந்த மாதிரி ஒரு கனவு காண்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் சந்திரன், சூரியன், கோள்கள் எல்லாம் அனைத்து கோள்களும் ஒருத்தருக்கு வந்து சஜா செய்றாங்க அப்படின்னா அவருடைய ஒரு அந்தஸ்து மிக மிக மேல உயர போகின்றது என்று தெரிகின்றது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்ஜா செய்தார்களே, இது என்ன சஜ்ஜாவுடைய விஷயம்? அப்போ சஜ்ஜாவுடைய அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கின்றது. ஏற்கனவே நம்ம சூரத்து பக்ரான்னு கூட பார்த்திருப்பீங்க. மலக்குமார்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து சஜ்ஜா செய்யறதுக்கு கட்டளையிட்டான். அது சஜ்ஜாவுக்கு உரியவன், சஜ்ஜாவுக்கு உரியவன் அல்லாஹ் தஆலாக்கு தான் உரிமை. அது இருந்தாலும் அவர் யாருக்கு வேணாலும் வந்து சஜ்ஜா செய்யறதுக்கு வேண்டி என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா கட்டளை இடலாம். எப்படிப்பட்ட சஜ்ஜா, அதாவது ஒவ்வொரு சஜ்ஜா, அதாவது வணக்க வழிபாட்டுடைய சஜ்ஜாவாக இருக்காது. வணக்க வழிபாடு என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அன்றி வேறு யாருக்கும் சஜ்ஜா செய்தால் அந்த சஜ்ஜா கண்ணிய சஜ்ஜா அல்லது மரியாதைக்குரிய சஜ்ஜாவாக தான் கருதப்படுமே தவிர வணக்க வழிபாட்டு சஜ்ஜாவாக அது கருதப்படாது. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த சஜ்ஜாருக்கு அர்த்தம் என்ன இருக்குது? 2 அர்த்தம் இருக்குது. 1, நெத்திய பூமியில வைக்கிறது, இதுக்கு பெரும் சஜ்தா. தன்னுடைய நெத்திய பூமியில வைக்கிறதுக்கும் பேர் சஜ்தா. அதே நேரத்துல குனிறதுக்கு பேரும் சஜ்தா இருக்கின்றது, குனிவதற்கும் சஜ்தா இருக்கின்றது. அப்போ அந்த மாதிரியான குனியக்கூடிய ஒரு காட்சி கூட அந்த கடைசியில வரும். சஜ்தா செய்வார்கள் என்று சஜ்தாவும் செய்திருக்கலாம். எப்படி சஜ்தா இருக்குது அதே சஜ்தா மாதிரி செய்து கூட இருக்கலாம். அல்லது கண்ணியத்துக்காக மரியாதைக்காக தலை குனிஞ்சு கூட நம்ம நின்று இருக்கலாம். அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அருமை சகோதரர்களே, அதுக்கு அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ், நிறைய விஷயங்களை விளக்கங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அதாவது இதே இந்த கனவுடைய என்ன விளக்கம் என்பது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார். அதே போல உத்திம நிஅமதஹு அலைக வ அலா ஆலி யாக்கூப கமா தமா அலா அபீக மின் கப்லு இப்ராஹீம் வ இஸ்ஹாக், உங்களுக்கு மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிஅமத்தை, அருளை நான் பூர்த்தி செய்வான். யாக்கூபுடைய குடும்பத்தின் மேலும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான். இதற்கு முன்னால் இப்ராஹிம் மற்றும் இசாக் அவர்களுக்கு மேல பூர்த்தி செய்தது போல. அது என்ன நியாமத்து? இது நுபுவத்துடைய நியாமம். இந்த நுபுவத்து பார்க்கும்போது இந்த இஸ்ராயலுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத் வந்து யூசுஃபாருக்கு நிக்குது. அதுக்கப்புறம் மூசா வரைக்கும் உள்ள இடைப்பட காலத்துல இத்தனை நபிகள் வந்தாரு. அங்க அந்த பனு இஸ்ராயல்ல நபிகள் வந்தாருங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கடைசி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை அனைத்து நபிமார்கள் பனு இஸ்ராயல் தான் வந்தாங்கிறது நமக்கு தெளிவாக வந்து நமக்கு புரியுது. கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்மாயில் இருந்து வந்தாங்க. அப்போ இது வந்து சில பேர் கேட்டும் இருந்தாங்க, கேட்கக்கூடிய இருக்காங்க. இப்ப இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல என்ன இருக்கு? லகத் கான ஃபீ யூசுஃப யுகதி ஆயாத், பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, பல உதாரணங்கள், பல விஷயங்கள் அதுல இருக்கின்றன. சரியா? அப்போ இந்த யாக்கூப் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், அண்ணன்கள் என்ன, அதாவது சில பேர் சொல்றாங்க அவர் யாக்கூபுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால வந்து அவர்களும் நபிகளாக இருந்திருக்கலாம். ஆனா வந்து அவருடைய அந்த பொறாமையுடைய அந்த விஷயம், அவர் செய்த அந்த காரியங்கள் நபிக்கு வந்து அது பொருத்தமானது கிடையாது. அவர் நபிகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து ஏன்னா ஒரு நபி பிறக்கும் போது அவர் நபியுடைய அந்த சின்ன வயசுல இருந்து அவருடைய குணதாசியங்கள் எல்லாம் குணங்கள் மிக உயர்ந்த குணங்களாக எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் போது அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? இப்ப ஏன்னா நம்ம பாக்குறோம், அது இஞ்சிலா இருக்கட்டும் அல்லது தௌராத்தா இருக்கட்டும், அதே போல இந்துக்களுடைய பெரிய பெரிய புராணங்கள் இருக்கட்டும், அதுல வந்து பல கதைகளை சொல்லி அங்க நல்ல பெரிய பெரிய அவர்களுடைய பெரிய ஆளுடைய அங்க சில அவர்களுடைய குணங்களை கொச்சையாக வந்து அவர்கள் என்ன செய்யலாம், அவர்கள் வந்து அது காமிக்கிறார்கள். ஆனா அப்படி கிடையாது. ஒரு நபின்னு சொல்லி வரும்போது அவருடைய முழு வாழ்க்கை மிக பரிசுத்தமாக ரொம்ப வந்து நல்ல குணாதாசங்கள் கூட உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா அப்படின்னா, இப்ப இந்த அண்ணன்மார்கள் எல்லாமே வந்து யோசிக்கிறாங்க, என்ன நம்ம அப்பா வந்து யூசுஃபையும் யூசுஃபுடைய தம்பியை மட்டும்தான் அதிகமா நேசிக்கிறாரு,
நம்ம நேசிக்க மாட்டேங்கிறார்களே ஏன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அப்பாவுடைய நேசத்தை பெற்று விட வேண்டும் என்ற காலத்துக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்க, சரி யூசுப் வந்து நம்ம என்ன செய்யணும், அவர் தான் நமக்கு முட்டுக்கட்டா இருக்கிறார், அவர் நம்ம என்ன செய்யணும், நம்ம வழியில இருந்து அவரை அகற்றி விட வேண்டும் என்று அவர்கள் ஆனா யோசிச்சாலும் இல்லை, இது ஒரு பெரிய பாவமாச்சு. ஏன்னா அவங்களுடைய அந்த தர்பியத்து அப்படி இருக்குது, நல்ல தர்பியத்து இருந்தாலும் சைத்தான் வந்து விளையாடுறாங்க. அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா, இல்ல சைத்தான் இல்ல பரவாயில்ல, நம்மளும் உங்களுடைய வேலை ஆகிறதுக்காக வேண்டி ஒரு பாவத்தை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பரவாயில்ல நீங்க செய்யுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க அப்பாவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக ஆக போறீங்க, அதான உங்களுடைய இலக்கா இருக்கின்றது. அதனால ஒரு நல்ல ஒரு இலக்கை பெறுவதற்காக வேண்டி சில குற்றங்களை செய்துட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்க ஷைத்தானுடைய சூழ்நிலை நமக்கு தெரிகிறது. அப்ப இதுல ரெண்டாவது பாடம் என்ன தெரியுது அப்படின்னா, ஷைத்தான் எப்படி வந்து மனிதனுடைய உள்ளத்துல வந்து எப்படி விளையாடுறான், எந்த மாதிரியா வந்து அவன் வந்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகளை வந்து நல்லதாக எடுத்துக்காட்டி நமக்கு அந்த தவறுகளை செய்வதற்காக அவன் நம்ம என்ன செய்யறான், அவன் வந்து நமக்கு ஊக்குவிக்கின்றான். சரிங்களா? அப்போ இத வந்து ஒரு விஷயமா நமக்கு கிடைக்கிற ஒரு இரண்டாவது படமாக இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க, சரி யூசுப் எப்படியாவது நீங்க முதல்ல கொல்லுங்கன்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம், சரி ஏதாவது தூரமா போயிட்டு ஒரு கிணறுல ஏதோ ஒரு பாதையில இருக்கக்கூடிய ஒரு கிணறுல போயிட்டு போட்டாடா, அது யாராவது வந்துட்டு தண்ணிக்காக வரும் போது அவங்களுக்கு கொண்டு எடுத்து போயிடுவாங்க. தூரமா அவர் போயிடுவாரு. நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து அப்பா என்ன செய்வார், அழுவார் போவார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நிலைமை சரியாடும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ண அந்த மாதிரியான ஒரு இது செஞ்சு அவங்க யூசுஃபை வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் அப்படியே சொல்லலாம், என்ன அப்பா சின்ன பையன் கொஞ்சம் கூட்டு நம்ம விடுங்க, நம்ம கூட வரட்டும், விளையாடட்டும், கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணட்டும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும், ஏன் வீட்லயே உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவை வந்து கொஞ்சம் அப்படியே இது செஞ்சு நைசாக்கி என்ன பண்ணாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு. இங்க ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, பொறாமைக்காரர்களுடைய பேச்சு எப்பவுமே கேட்கும். பொறாமைக்காரர்களுடைய யார் வந்து பொறாமைப்படுறானோ, இப்ப அதாவது அண்ணன்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறாமை இருக்கிறாங்க. அப்போ அந்த பொறாமையின் காரணமாக அந்த இருக்கனால என்ன செய்யக்கூடாது, அவங்களுடைய பேச்சு கேட்டு அவங்க நம்பக்கூடாது. அதே போலத்தானே என்ன இப்ப என்ன செஞ்சா இப்லீஸும் அப்படித்தானே செஞ்சானா, நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு நன்மை செய்யறேன், நான் இப்லீஸும் பொறாமை இருக்கு. அவருடைய இடத்தை விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஹலீஃபால ஆக்குறான். அப்ப அவனுக்கும் பொறாமை இருக்கு. அப்போ அந்த பொறாமைக்காரருடைய பேச்சு என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே கேட்கக்கூடாது. இருந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளுடைய முன்னால் என்ன செஞ்சுட்டாரு, அவர் வந்து சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி கூட அவரை விட்டு இருந்தது கிடையாது. அதனால வந்து இங்க அங்க அப்போ வந்து அந்த காலத்துல வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஓநாய்களுடைய அதிகமா பிரச்சனை. அப்போ சொல்லுங்கப்பா நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா ஓநாய்னா வந்துட்டு என்னாச்சும் பிரச்சனை பண்ணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து இல்ல பொறாமைக்காரங்க என்னாச்சும் வந்து பிள்ளை ஒரு பக்கம் விட்டுருவாங்க, இவங்க ஒரு பக்கம் போயிருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருந்தாலும் கடைசி வந்து அனுப்புறாங்க அந்த பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவருடைய அந்த இதுபடி என்ன பண்றாங்க, எப்படி அவங்க வந்து ஒரு இது பண்ணாங்களோ, ஒரு செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்களோ, அந்த திட்டம் அப்படி என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த ஒரு கிணறுல வந்து போட்டு, அப்ப கிணறுல போட்ட உடனே அல்லாஹ் அந்த நேரத்துல அவங்க யூசுஃபே நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நீங்க வந்து பிற்காலத்துல இவர்களை சொல்லி எடுத்து சொல்வீங்க, அதனால வந்து நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா உடனே வந்து அல்லாஹ் தஆலா ஒரு இது, ஏன்னா அவர் மேல வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுது. அவர் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அப்பா, தன்னுடைய வீடு, அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டு அவரு தூரமாக்கப்படுறார். இப்போ நம்ம சர்வசாதாரணமா வந்து நம்ம ஊர்ல ஒரு பல காலமா ஊர்ல இருந்துட்டு அம்மா அப்பா அங்க இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பம் அங்க இருக்குது, தங்கச்சிகள் சகோதர சகோதரிகள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து அது நம்ம வந்து ஏதோ ஹலாலான ஒரு முறையில வந்து நம்ம சம்பாத்தியத்திற்காக வேண்டி அந்த நாட்டை விட்டு இந்த நாட்டு வரும் போதே வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நம்முடைய மனதுகளை வந்து வேதனைப்படுறோம். ஆனா இப்போ அந்த மாதிரியான அதை விட பெரிய ஒரு வேதனை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காத்திருக்கின்றன. அப்போ ஆக மொத்தத்துல கொண்டு வராங்க, கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த கிணறுல தள்ளிட்டு நைட்ல போயிட்டு அப்பாட்ட சொல்றாங்க, அப்பா நம்ம வந்து விளையாடிட்டு இருந்தோம், அங்க வந்து ஓனாய் வந்துச்சு, அந்த என்ன செஞ்சிச்சு, அதை வந்து அவளுக்கு அடிச்சு கொண்டுட்டு சாப்பிட்டு போயிடுச்சு, ஏதோ அவங்களுடைய சட்டை பாருங்க, சட்டையில அந்த ரத்தம் இருக்குது, அந்த பொய்யான ரத்தம். அப்போ யூசுஃபுக்கு தெரிஞ்சிருது இல்லை இது பொய்யான ரத்தம், இது வந்து இல்லப்பா நீங்க சொல்றது வந்து சவரத்துக்கு அன்ஃபுசுக்கும், இது வந்து நீங்க கதை கேட்டுறீங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுது. சப்ருன் ஜமீல், அழகான சபர். இன்னும் அழகான சபர் என்ன, சப்ருன் ஜமீல். முதல்ல வந்து நம்ம சபர், அதாவது பொறுமை நம்ம கையாளுறோம். ஆனா இந்த பொறுமையில என்ன அழகு இருக்கின்றது அப்படின்னா, அதுல அல்லாஹுக்காக எந்த விதமான நம்ம வந்து ஒரு முறையீடு இல்லாமல்
சரி அல்லாஹ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடுத்தா அல்லாஹ் மூலமா தான் வந்து இருக்குது, அல்லாஹ் தான் எனக்கு இதுக்கான ஒரு விடிகாலத்தை கொடுப்பான் அப்படிங்கிற சபருக்கு பேர் தான் சபருன் ஜமீல். ஹதீஸ்ல வருது இல்லையா, அதாவது ஒரு மகனுக்குரிய ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு மகன் ஒரு தந்தையார் இந்த மகன் ஒரு பிள்ளை வந்து இறந்து விடுகின்றால், அப்ப அவன் அதுக்கு பார்த்த உடனே வந்து அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். இப்போ இதே வந்து மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான், பாருங்க அந்த என்ன என்னுடைய அடியான் என்ன சொன்னான் அப்படின்ட்டு. அப்ப அது மலக்குமார்கள் சொல்றாங்க, நான் எல்லாம் கேட்கிறான், மலக்குமார்களே அந்த அந்த ஒரு அடியானுடைய அவனுடைய அந்த இதயத்தை அவனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, நமக்கு இதை நம்ம எடுத்துட்டேனே, அவருக்கு வந்து அவருடைய மகன் நம்ம இப்ப எடுத்துட்டேனே, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லும் போது, இறைவா அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குமார்களே அவருக்காக வேண்டி சொர்க்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்ற வீடை கட்டுங்க, ஒரு வீடை கட்டுங்க, அந்த வீடுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற பெயர் வைங்க, பைத்துல் ஹம்த் என்று பெயர் வைங்க. அப்போ சபருன் ஜமீலுங்க வந்து ஏதோ வேற வழி இல்லத்தான் நம்ம சபர் செஞ்சுதான் ஆகணும், பொறுமை காத்துதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாம, இந்திலேயே அல்லாஹ் தஆலா நமக்காக ஒரு நன்மை வைத்திருக்கின்றான். இது வந்து ஒரு நேரத்துல இருந்து இந்த ஒரு பிரச்சனை நமக்கு முடிய போகின்றது, அதற்கு பிறகு ஒரு விடியல் காலம் வரப்போகின்றது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்துக்கு பிறகு இன்பம் இருக்கின்றது, துன்பத்துக்கு பிறகு இன்பம் இருக்கின்றது என்ற தடமான ஒரு உறுதியோடு செய்யக்கூடிய அந்த சபருக்கு பேர் தான் சபருன் ஜமீல். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கூட்டம் வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, அந்த கிணத்துல எடுத்துட்டு அதை அவங்க வந்து அடிமை ஆக்குறாங்க. அப்ப அந்த காலத்துல அப்படிதான், இந்த காலத்துல வந்து ஒரு பிள்ளை யாருன்னு கேட்டா யார பையன் போய் கேட்டு கொடுக்கறது கிடையாது, யாரும் கிடைச்சிட்டா அவ்வளவுதான், அது வந்து அவங்க அடிமை ஆக்கிட்டு அடிமையுடைய பஜார்ல போயிட்டு வித்துருவாங்க. அந்த மாதிரிதான் இதுதான். இப்போ பாக்குற நல்ல ஒரு பிள்ளையா இருக்கிறான், அப்ப அவரை உடனே எடுத்துட்டு அவங்க வந்து மிஸ்ர் பக்கம் அந்த எகிப்து பக்கம் போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல பெரிய ஒரு நாகரிகமான ஒரு நாடாக இருந்தது. அந்த பக்கம் போகும்போது அங்கே போயிட்டு என்ன சொன்னாங்க, அந்த பிள்ளையை வித்துடுறான். அப்போ அந்த பிள்ளையை விற்கும் போது அல்லாஹ் தாலாவுடைய இங்கேயும் அல்லாஹ் தாலாவுடைய ஒரு அந்த அருள் வருகின்றது. இருந்தாலும் அல்லாஹ் தாலா ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுதான் என்ன பண்றாங்க, அல்லாஹ் தாலா அருள் அங்க போயிட்டு இருக்குது. அல்லாஹ் தாலா கண்காணிப்புல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறையவில்லை. அல்லாஹ் தாலா எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஏன்னா வாழ்க்கை என்பது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மனிதன வாழ்க்கையில எப்பேற்பட்ட இன்னல்களை கஷ்டங்களை துன்பங்களை சந்திக்கிறான் என்ற விஷயத்தை மிக எல்லா துறைகளிலும் எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கை பிடித்தார். ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்க்கையும் மரணம் என்ன, நமக்கு இந்த சோதனை. இப்ப இந்த சோதனைகள் எப்படி வருகின்றன, அந்த சோதனைகளுக்கு யாரெல்லாம் வந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களோ அவருக்கு எந்த மாதிரியான முடிவு கிடைக்கின்றது என்பது இந்த சூரா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களுடைய இடத்துல இந்த அவருடைய குடும்பம் குறைஷ் குடும்பம் அந்த எல்லாம் இப்ப அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு இது நடக்குதோ அதே மாதிரியான ஒரு ஓமையோடு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறான். நீங்க கடைசியில வெற்றி உங்களுதான் கிடைக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம் என்ற விஷயத்தை இங்க பதிவை. ஆக இதுக்கப்புறம் அந்த எகிப்துடைய அந்த இதுல விற்கும் போது அங்கே அவங்களுடைய அங்குள்ள அசீஸ் மிஸ்ர் சொல்லக்கூடிய அங்கே உள்ள முதல் அமைச்சர் அவர்கள் என்ன செய்றாங்க, இவரை வந்து என்ன பண்றாங்க, விலைக்கு வாங்கிறாங்க. உங்களை வந்து விலைக்கு வாங்கின பிறகு அந்த அமைச்சருக்கு என்ன இல்ல, இது இல்ல, யாரு அவங்க பிள்ளைகள் இல்ல. போயிட்டு இந்த அழகான பிள்ளையா இருக்க, சின்ன நல்ல பிள்ளையா இருக்கிறான், என்ன சொல்லுங்க, அப்ப இந்த பிள்ளைய நம்ம பிள்ளைய தத்து எடுத்துக்குவோம், நம்ம பிள்ளைய எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தன் மனைவிட்ட சொல்லி அங்க ஒரு நபர் அந்த அரசருடைய அந்த இதுல வந்து அவரு அரச கோட்டையில வந்து என்ன சொல்றாங்க, அவருடைய வாழ்க்கை தொடங்கு. ஆனா இங்க இருந்தா அவருடைய இந்த முடிஞ்சிருச்சா இல்ல, இருந்தாலும் ஒரு தத்தெடுத்த பிள்ளையா இருக்கிறாங்க அவ்வளவுதாமே தவிர. ஆனா இங்க பிரச்சனைகள் முடியல, இன்னும் வேறொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன, வலமா பலக அசுத்தஹு ஆதேனா ஹுக்மம் இல்மா. அல்லாஹ் சொன்னாங்க, இப்ப அவருடைய பருவ வயசுக்கு வந்த பிறகு, அசுத்த அவர் வாலிப வயசுக்கு வந்த பிறகு அவருக்கு என்ன, அல்லாஹ் தஆலா ஹுக்ம இல்மா, அது அல்லாஹ் ஞானமும் கொடுக்குறான், அல்லாஹ் தஆலா அவங்க அறிவும் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. அதாவது கிட்டத்தட்ட வந்து ரசூலுடைய அந்த பதவிக்கு வந்த மாதிரிதான். ஆனா முழுமையாக அந்த தொடங்கல, இப்பதான் இது தொடங்குது. இப்ப இந்த நேரத்துல அவர் நல்ல ஒரு ஆலிவா இருக்கும் போது நல்ல அழகான, ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு வந்து மிக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக. எந்த அளவுக்கு என்ன, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா சில பேர் சொல்றாங்க அது ஆதாரம் உள்ளது கிடையாது. அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அந்த அழகு எவ்வளவு கொடுத்திருக்கின்றானோ அந்த அழகுல ஒரு பகுதி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு அழகாக இருந்தாங்க.
யாரு பார்த்தாலும் உடனே வந்து மயங்கிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்க என்ன இருந்துச்சு, அந்த அழகு இருக்கு. இப்போ அந்த அரசு கோட்டையில வந்து என்ன அந்த ஒரு பங்களாவில், அதாவது என்ன சொல்லுவாங்க, அரசாங்க இதுல வந்து அப்போ அந்த அம்மாவாக அந்த எடுத்த அந்த பெண்மணிய இவர் மேல ஆசைப்பட்டு இவரை வந்து பாவம் செய்வதற்காக அழைக்கிறார். ஏன்னா இப்ப இங்க ஒரு 2வது இது ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துடைய ஒரு பெண்மணி, அதுவும் ஒரு அழகான பெண்மணி தான். ஏன்னா ஒரு அந்தஸ்து இருக்கின்றது, எல்லாமே அவருக்கு அந்தஸ்து, எல்லா அதிகாரங்கள் உள்ள அந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்குள்ள யாரும் இல்லாத நேரத்துல அவரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாலிபராக இருக்கின்றார். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு பெண்மணியை வந்து அவருக்கு ஒரு பாவத்தின் பக்கம் அழைக்கும் போது யாருனால போக முடியாது. இந்த விஷயத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அந்த அர்ஷுடைய நிழல்ல இடம் பெறக்கூடிய 7 பேர்ல ஒருத்தர் என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு பெண்மணி அவரை அழைக்கும் போது அவருக்கு நான் வரமாட்டேன், இந்தியா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்னு சொல்லக்கூடிய வாலிபனுக்கும் அந்த அர்ஷுடைய நிலையில கியாமத் நாள்ல என்ன இருக்கு, இடம் இருக்கின்றது. அதே மாதிரியான ஒரு தான் இங்க ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னா, வலகத் ஹம்மத் பிஹி வலவ் வஹம்ம பிஹா லவ்லா ரா புர்ஹான ரப்பி. அது இப்ப அந்த பெண்மணியும் இவரோட நெருங்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கி இருக்க கூடும், அல்லாஹ் தாலாவுடைய அந்த இது அடையாளம் காணவில்லை என்றார். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் தாலாவுடைய அந்த பயபக்தி, தௌஹீத், அல்லாஹ் தாலா ஒருத்தர் இருக்கின்றான் என்ற விஷயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரிந்து விட்டது. அதே போல சில பேர் சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு காட்சியுடைய கண்ணுக்கு முன்னால் காமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை விட்டு என்ன சொன்ன விலகுறாங்க. விலகி தன்னை தானே அதை விலக்குவதற்காக முயற்சியும் செஞ்சு அவர் வந்து ஓடுகிறார். அப்ப இந்த மாதிரி கட்டத்துல வந்து ஒண்ணுமே என்னால ஒன்றும் செய்ய முடியும்னு சொல்லி உட்காரக்கூடாது. நம்மால முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்ல தம்மைத்தாமே இருக்கிற அந்த பாவங்கள்ல இருந்து எப்படி நாம வந்து விடுபட வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சலஃபு சாலிஹுடைய பேர், அவர் பேர் வந்து ஏதோ பேருக்கு கடைசியில மிஸ்கின்னு சொல்லி வரும். அவரு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கின்றது. அவருக்கும் இதே மாதிரித்தான் ஒரு பெண்மணி வந்து அவரை வந்து தன்னை வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் பாவத்துக்கு பங்கு அழைக்கிறார். இப்ப அவர் என்னதான் செய்யணும்னு சொல்லி அவருக்கு புரியல. கடைசி சரி நான் வந்து என்ன செய்றேன், நான் வந்து எனக்கு பாத்ரூம் போறேன்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட கேட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. பாத்ரூம் போயிட்டு அவுது பில்லாஹி மின் ஸாலிக், இந்த அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், அங்கே போயிட்டு அங்கே உள்ள அந்த கலிசலை வந்து தன்னுடைய உடம்புக்கு மேல போட்டுட்டு வராங்க. இப்ப அந்த கலிசலை உடம்பு மேல போட்டு வந்த உடனே அந்த பெண்மணி தூரமா ஓடுறாங்க. இவர் வந்து அதுல இந்த தப்பித்து வந்து விட்டார். அதாவது பாத்ரூம் போயிட்டு அங்க எல்லாம் இருந்துட்டு அந்த இருக்கிற கலிசல் பொருட்கள் அது என்ன செய்றாங்க, தன்னுடைய உடம்புல போட்டுறாங்க. இப்ப அதுல அந்த துர்நாற்றத்துக்காக வேண்டிய பார்த்துட்டு அந்த பெண்மணி என்ன செய்யல, இவரை நெருங்கல, இது ஒரு அங்கிருந்து அவர் தப்பிட்டு போய்விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இதற்காக வேண்டி அவருடைய உடம்புல வந்து அந்த ஒரு குங்கும என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இது மிஸ்குடைய அந்த ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஏன்னா அல்லாஹ் தஆலா அவருடைய உடம்புல கொடுத்துட்டான். அதன் பேர் அவர் பேரே வந்து மிஸ்கின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்து. ஆக இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல நமக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மால் இயன்றவரை முயற்சி செஞ்சு அந்த பாவங்கள் இருந்து என்ன செய்யணும், நாம விலகுவதற்காக வேண்டி முயற்சிகள் செய்ய வேண்டும். ஆக வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அங்க ஒரு பாவம் செய்யலைங்கிற விஷயத்த வந்து அங்கே அல்லாஹ் தஆலா அதே வீட்டுல ஒரு சாட்சியாளனை வச்சு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்றா, இல்ல இது வந்து அவருடைய சட்டை வந்து முன்னால கிளிர்ந்திருந்தா இவர் குற்றம் உடையவர், பின்னால கிளிர்ந்திருந்தால் அவள் குற்றமுடையவர் என்று சொல்லி சட்டையை பார்க்கும்போது பின்னால்தான் கிழிச்சிருந்தது. இருந்தாலும் அந்த கணவர், அந்த முதலமைச்சர் அந்த நேரத்தில் சரியான முன்ன தெளிவான ஒரு முடிவு எடுக்கல. சொல்றாங்க, இல்ல சரி ஓகே, இப்ப நீ ஃபர்ஸ்ட் ஒரு தம்பிக்கு நீ வந்து இதை விட்டுரு, இனி வந்து இது மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லி மனைவிக்கு தள்ளி விட்டு யூசுஃபை நீ வந்து ஹலாஸ் பண்ணால நீ பாட்டுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சும்மா சமாசம் பண்ணிட்டு விட்டாப்ல. ஆனா அங்க நேரத்துல தன்னோட மனைவியா இருந்தாலும் நீ தான் தப்பு செஞ்சவன் சொல்லி அந்த மனைவிக்கு அவர் தண்டனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை முன்னேறி இருக்காது. ஆனா
தன்னுடைய கணவனுடைய அந்த பலகீனத்தை பார்த்துட்டு அந்த பெண்மணிக்கு மீண்டும் மீண்டும் அதுக்கு அவருக்கு தைரியம் வருகின்றது. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பக்கம் இழுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிற அந்த பெண். அப்ப இந்த விஷயம் அப்படியே அந்த ஊர்ல பரவுது. அந்த எல்லா பெண்மணி சொல்றாங்க, என்ன இந்த அசீஸுடைய பெண்மணி தன்னுடைய வீட்டுல இருந்த ஒரு சின்ன வாலிப பையனை தன்னுடைய இச்சைக்கு அழைக்கிறார், அப்படி இப்படி எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி எல்லா பெண்மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அங்க எல்லாத்த கையில ஒரு கத்தியை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர சொல்லி யூசுஃபை பார்த்த உடனே யூசுஃபுடைய அழகுல எல்லாமே மயங்கி அவர்கள் தன்னுடைய அந்த கத்தியால தன்னுடைய கைகளை விட்டுக் கொள்கிறார். அந்த மாதிரி ஒரு இப்ப எல்லா பெண்மணிகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைவதற்கு அங்க முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைவாக்குற எல்லா இது நாம இவர்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகும், எனக்கு பெரிய நான் பாவத்துக்குள்ளாயிடுவேன். அப்ப அந்த நேரத்துல அந்த பெண்மணி சொல்றா, யாரு இந்த அசீஸோட மனைவி சொல்றா, நான் சொல்ற பேச்சு எனக்கு கேட்கல அப்படின்னா இவனுக்கு என்ன செய்வேன், ஒரு பெரிய தண்டனை கொடுப்பேன், இவருக்கு நான் சிறைசாலைக்கு அனுப்புவேன். அப்ப யூசுப் சொல்றாங்க, சிறைசாலையே சிறந்தா இருக்குது, பரவாயில்ல, நான் சிறைக்கு போறேன், பிரச்சனை, நான் இந்த பாவத்துக்கு நான் உள்ளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்ய அல்லாஹ்ல அவருடைய துவா ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர்கள் சிறைசாலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஒரு பாவம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைக்கு அனுப்புகிறார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிறைக்கு அனுப்புனா அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டதா? இல்ல அங்கதான் ஏதாவது நமக்கு இது நடந்ததா? எதுவுமே நடக்கல, இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. சரிங்களா? இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம பாக்குறோமா இல்லையா? நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு எதுவுமே ஒரு குற்றம் இல்லாம பிடித்து கொண்டு போயிட்டு சிறைகளை வைக்கிறாங்க. அங்க எந்த விதமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்ல, ஏன்னா அப்படியே சிறையில வாட வைக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் சரி. இதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஜெயிலுக்குள்ள போறாங்க. ஜெயில போயினா இப்போ அங்கேயும் அந்த நேரத்தில் சரி என்னதான் இருந்தாலும் சரி, நம்முடைய ஒரு இலக்கு, நம்முடைய ஒரு பணி என்ன இருக்குது, தாவா பணி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். அதை முன்னிறுத்தி சிறையில இருந்தாலும் சரின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேயும் தன்னுடைய தாவா பணியை தொடங்குகிறார்கள். இங்கதான் நபித்துவத்துடைய அந்த ஒரு கடைசி கட்டத்துல அவங்க வந்துட்டாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைக்கு போகும்போது அந்த சிறையோட சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் 2 விதமான கனவுகள் கண்டார்கள். அந்த கனவுகளுக்கு பதிலளிக்க போய் அந்த விளக்கத்துக்காக சொல்ல போய் தன்னுடைய தாவா பணி தொடங்குறாங்க. இப்ப அதுல ஒருத்தர் என்ன பாக்குறாங்க, அவர் தலையில என்ன செய்யறாங்க, அவர் தலையில ரொட்டி இருக்கின்றது. அந்த ரொட்டி பறவைல கொத்தி கொத்தி எடுத்துட்டு அந்த ரொட்டியை எடுத்துட்டு போறாங்க. இது ஒரு ஆளு. இன்னொரு ஆள் என்ன செய்றாங்க, அந்த பலவகைகள்ல இருந்து அங்க அந்த சாரை எடுத்து அதுல அந்த ஒரு அதாவது சாராய மாதிரியான ஒரு விஷயம் அதை எடுத்து என்னன்னா அது அந்த இடத்துல குடிப்பாங்க. அதாவது இப்ப ஒரு பழசாறு, அந்த பழசாறு அங்க ஒரு மதுவாக அருந்தப்பட்டது. அந்த நேரத்துல அது ஹலாலாக இருந்தது. அது அவருடைய முஸ்லிமுடைய அந்த இது கிடையாது. அப்ப அவர் அந்த பழசாற்று என்ன செய்றாங்க, அவரு தன்னுடைய எஜமானுக்கு கொடுத்து கொண்டு. இப்ப 2 பேருடைய விளக்கம் தேவை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இவருக்கு நல்ல அறிஞரா தெரிகிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இந்த விளக்கம் கேட்போம்னு சொல்லி கேட்க வராங்க. சொல்லுவாங்க, சரி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், பிரச்சனை கிடையாது, விளக்கத்தை கொடுக்குறேன், சரியா, நீங்க கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு சாப்பாடு வரதுக்குள்ள நான் கொஞ்சம் உங்களுக்கு விஷயத்த உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி அங்க தாவா பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் விட்டு இத்தனை தெய்வங்களை எப்படி நம்ம வணங்குறோம், அல்லாஹ் தாலாவுடைய நமக்கு மேல இத்தனை அருள்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி, இது என்னுடைய அப்பா இப்ராஹிம், இசாக், யாக்கோபுடைய வழிதான் இருக்கின்றது, அல்லாஹ் ஒருவனை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தாவா பணியை தொடங்குறாங்க. நிறைய பேர் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாவா பணியை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அதுல 2 பேருக்கு சொல்றாங்க, யாருடைய தலையில ரொட்டி இருந்துச்சோ அவர் தூக்கிலிடப்படுவாரு, யார் அந்த சாராயத்தை உண்டாக்கிட்டு இருந்தாரோ, அந்த மதுவை செஞ்சுட்டு இருந்தாரோ அவர் மீண்டும் தன்னுடைய ஜட்ஜ்மென்ட்க்கு போயிருவாங்க, அவருக்கு விடுதலை கிடைச்சிடும். அது மேல என்ன அப்படின்னா, அங்க அந்த அரசருக்கு எதிராக ஒரு சதி நடந்து அவர் கொல்றதுக்கான முயற்சி செஞ்சாங்க. சில பேருக்கு அவங்க கொண்டுட்டாங்க. அதுல 2 பேருக்கு சந்தேகத்த பேர்ல 2 பேருக்கு ஜெயில போட்டிருந்தாங்க. அதுல ஒரு ஆள் மேல குற்றம் நிரூபிக்கப்படுது, இன்னொரு ஆள் மேல குற்றம் நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்பட்ட ஆளு மேல அவருக்கு தூக்கிலிட்டு அவருக்கு அவருடைய அந்த உடம்புல பறவைகள் கொத்தி சாப்பிட போறக்கூடிய அந்த காட்சி வருகின்றது. அதுக்கு பிறகு யார் அவருக்கு சொந்த அவருடைய பணிக்காரர் இருந்தாரோ
அவர் அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அவர் மீண்டும் தன்னுடைய அந்த எஜமானுக்கு அந்த அசீஸ், அதாவது அரசருடைய அவர் சொந்த பணிக்காரர்கள் அவர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். இப்ப இவரை யார் விடுதலை பெறாரோ அவருக்கு சொன்னாங்க, சரி உங்களுடைய அரசர்கிட்ட போயிட்டு என்ன விஷயத்த சொல்லுங்க, இந்த மாதிரி யூசுப் இத்தனை காலமா இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு குற்றம் என்னன்னு சொல்லப்படல, எதுக்காக வேண்டிய உள்ள வச்சிருக்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்புறாரு. இருந்தாலும் அவர் என்ன அந்த விஷயத்த மறந்துடும். சரியா? இப்ப இது வரைக்கும் ஒரு கட்டம். இனி எந்த ஒரு கனவின் காரணமாக இவ்வளவு இத்தனை சம்பவங்கள் நடந்தானோ, இப்ப இன்னொரு கனவு வருகின்ற அந்த கனவு மூலமாக அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் இந்த கனவு ஒரு காரணமாக வைக்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக. அப்ப என்ன, அப்ப அந்த நேரத்தில் உள்ள அரசர் இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாரு தத்தெடுத்தாரோ அவர் அசீஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் முதலமைச்சர்னு சொல்லலாம். அதுக்கான இந்த மலிக்னு சொல்லும் போது இவர் அரசராக. அப்போ இவர் என்ன அவர் ஒரு கனவு பாக்குறாரு. என்ன கனவு பாக்குறாரு? இன்னியாரா சபா பக்கராத்தின் சிமா, நல்ல கொளுத்த 7 பசுக்கள் பாக்குறாங்க. அதே மாதிரி 7 ஒரு ஒல்லியான பசுக்களை பாக்குறாங்க. இந்த ஒல்லியான பசுக்கள் என்ன செய்யுது, அந்த கொளுத்த அந்த பசுக்கள் சாப்பிடுது. இது ஒண்ணு. அதே மாதிரி சபா சும்புலாத், அதாவது 7 கொடிகள். இது என்ன 43வது வசனம். 43 வசனத்துடைய தர்ஜுமா அப்படி இருக்குது அப்படின்னா, கொளுத்த 7 மாடுகளை மெலிந்த 7 மாடுகள் தின்பதாகவும், வேறு கதிர்களையும் நான் காய்ந்த 7 பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்த வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன். அதாவது பசுமையான கதிர்கள் மேலும் காய்ந்த கதிர்கள், இது தனித்தனியா பாக்குறாங்க. 7 கொளுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள். இந்த மெலிந்த மாடுகள் கொளுத்த மாடுகள் என்ன செய்து சாப்பிடுகின்றது மாதிரி பாக்குறாங்க. அப்போ தன்னுடைய அந்த அவையில இருந்த அனைத்து அமைச்சர்கள் மற்ற விஷயங்களுக்கு ஆளுங்க பார்த்துட்டு, இப்ப என்னுடைய இந்த கனவுக்கு என்ன செய்யுங்க, இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறாங்க. ஆனா யார்கிட்ட அந்த பதில் இல்லை. இதெல்லாம் சாதாரண கனவு, அதை விடுங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த சிறையிலிருந்து விடுபட்ட அந்த அவருடைய பணிக்கார் சொல்றாங்க, அரசரை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு உங்களுக்கான இதுக்கான பதில் நான் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புங்க, சிறைசாலைக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்போ சிறைசாலைக்கு போயிட்டு யூசுப் கேட்கறாங்க இந்த விஷயத்த. அது யூசுப் சொல்றாங்க. அப்ப உடனே அது ஏன்பா அவர் யூசுப் சொல்லல, ஏன்பா என்ன மறந்துட்டியா அப்படின்னா சொல்லல. சரி, பிரச்சனை ஒண்ணு இருக்குது, இது பிரச்சனை முதல்ல என்ன செய்யணும், நம்ம சொல்யூஷன் கொடுத்துரும் அப்படின்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த கனவுக்கு என்ன செய்றாங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இல்ல இது என்ன அப்படின்னா, 7 ஆண்டுகள் நீங்க நல்லா நல்ல ஒரு பசுமையான நிலையை நீங்க சாப்பிடுவீங்க, இருப்பீங்க. 7 ஆண்டுக்கு பிறகு 7 ஆண்டு உங்களுக்கு ஒரு அந்த கஹத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது மழை இல்லாத ஒரு மிக காய்ந்த ஒரு இதற்கு அதுல சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒரு 7 ஆண்டுகள் வரும். அதுக்கு பிறகுதான் மீண்டும் பழைய நிலைக்கு மாறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இந்த முதல் 7 ஆண்டுகள்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சம் விஷயங்கள் நீங்க சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த சேகரித்து வச்ச இந்த பொருட்கள் உங்களுக்கு அந்த அடுத்த 7 ஆண்டுகள் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்ல, இது நேரா போயிட்டு அரசர் சொன்னாங்க. அரசருக்கு இந்த விளக்கம் மிக பிடித்து போகுது. இல்ல இதுதான் சரியான விளக்கமா இருக்குன்னு அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லிட்டு யாரு சொன்னதுன்னு சொல்லி அவர் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப போன உடனே இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஸ்டாண்ட் பாரு. இல்ல ஒரு அரசர் கூப்பிட்டாரு, யாருதான் கல்லி வள்ளி என்ன இருக்கு, அரசர் கூப்பிட்டா போயிட்டே இருக்க வேண்டியதானே? இல்ல, தான் குற்றம் இல்லாதவரால் என் மேல குற்றம் சாட்டப்படி எதுவுமே இல்லாம நான் ஜெயில இருக்கு, நான் எந்த குற்றத்துக்காக ஜெயில இருக்கு அது நீங்க சொல்லுங்க. அப்போ அது வந்த ஆளுங்க அப்படியே சொல்லிவிடுங்க, இல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் வர மாட்டேன். நீங்க என்ன எதுக்காக வேண்டி அந்த பெண்மணிகள் தன்னுடைய கைகளை அறுத்துக்கிட்டாங்க, அந்த அமைச்சருடைய பெண்மணி இருந்தது, எனக்கு ஜெயில போட்டாங்க, என்னுடைய இந்த சிறைவாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த பெண்மணி கேட்கும் போது அந்த பெண் சொல்றாங்க, யூசுப் மேல எந்த விதமான தவறு கிடையாது. அப்ப அந்த அமைச்சருடைய பெண்மணி சொல்லுது, நான் தான் அவருக்கு தன் பக்கம் இச்சைக்காக வேண்டி அழைத்தேன், அவருக்குள்ள எந்த விதமான குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு கிளீன் சீட் கொடுக்கப்படுறாங்க. அவங்க எல்லாமே சொல்றாங்க, இவருக்கு மேல எந்த மாதிரியான குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய அந்த இதை கிளீன் ஆன பிறகுதான் அவர் வெளியே வராங்க. ஏன்னா இது ஒரு எப்பேற்பட்ட ஒரு நிலை இருப்பாருங்க. தானுடைய அந்த நிலைமை பலகீனமான ஸ்டாண்ட் இருந்தாலும், பலகீனமான நிலை இருந்தாலும், தன்னுடைய இலக்கு அல்லாஹுக்காக நம்ம எப்படி இருக்கிறோமோ, நான் நல்லதுன்னா நான் நல்லதா இருப்பேன், நான் இதை விட்டு நான் அசைய மாட்டேன், அசையாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க,
அதாவது என்னுடைய மனசுக்கு நான் அதுக்காக வேண்டிய ஒரு பெரிய நான் இது செய்யல. ஏன்னா நப்சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனது உள்ளம் தூய்மையானது நான் சாதிக்கவில்லை. நான் பெரிய ஒரு தூய்மையானவன் என்று நான் சொல்லல. ஏன்னா ஆனா இது நடக்கல. ஏன்னா எனது இறைவன் அருள் புரிந்ததை தவிர உள்ளம் தீமையைத்தான் அதிகம் தூண்டுகிறது. அம்மாரத்து. அப்ப நப்சு சொல்லும்போது நப்சு இந்த 3 விதமான நப்சுன்னு சொல்லுவாங்க. நப்சு அம்மாரத்தும் பிசு, நப்ஸ் முத்மைன்னா, நப்ஸ் லவ்வாம். இந்த எப்பவுமே நப்சு என்ன நப்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கு இல்லையா, இந்த நப்சுல நமக்கு நிறைய இது இருக்கு. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நப்சு தான் தூய்மைப்படுத்தப்பட்டார். இப்ப இந்த நப்சு எப்பவுமே உங்களுக்கு நம்ம தீமையை தான் இது செய்யும். இது நப்ஸ். 2வது நப்சு லவ்வாமா, நம்ம தீமை செய்யும் போது நீ தீமை தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நப்சு இருக்கு. இப்ப இந்த தீமை என்று எடுத்து அது தீமை விட்டு விலகி போன பிறகு அந்த நப்ச முத்துமைனாவாக மாறுகின்றது. அது மிக சாந்தமான ஒரு நப்சாக மாறுகின்றது. அந்த நப்சுக்கு தான் அல்லாஹ் தஆலா இர்ஜிஇலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, ஓ நப்சே நீங்க மிக சாந்தமான நப்சு, நீ சொர்க்கத்துல போய் என்னோட அடியார்களோடு நீங்க சொர்க்கத்துல போய்க்கோன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த அரசர் சரி கொண்டு வாங்க, நான் அவருக்கு என்னோட என்ன செஞ்சுக்கிறேன், எனக்காக நான் சொந்தப்படி எனக்காக என்னோட நம்ம நெருக்கிக்கிறேன். அப்ப அந்த பெண்மணி முதல் கட்டத்துல அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் போகல. ஏன்னா இன்னும் மின் இபாதினல் முஹ்லஸீன், அது அல்லாஹ் தஆலாவுடைய இக்லாஸான ஒரு அடியாராக இருந்ததன் காரணமாக அந்த பெண்மணியுடைய அந்த இச்சைக்கு அவர் என்ன செய்யல, அவர் ஏற்கவில்லை, அவர் பக்கம் போல. அப்ப அதே மாதிரி தான் இங்க இந்த உலக விஷயங்கள்ல இந்த அரசன் நான் என்னோட என்ன செஞ்சுக்கிறேன், நான் என்னோட நெருக்கி வச்சுக்கிறேன், அவரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வராரு, பேசுறாங்க. பேசி எல்லா விஷயங்களும் சொல்லப்படுது. சொல்லி பேசப்படுது. கடைசியாக என்ன பிரச்சனை, இப்போ நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா, இப்ப அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக வேண்டி யூசுப் சொன்னாங்க, என்ன இந்த பூமிகளுடைய எண்ணத்தை கசானாவுடைய கசானாவுடைய அமைச்சராக நீங்க ஆறுங்க, பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை அதுக்கான தீர்வை காணக்கூடிய சக்தி மிட்டதான் இருக்குன்னு சொல்லி அவர் நினைக்கும் போது தனக்காக ஒரு பதவி அவர் கேட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் இதுல நமக்கு மிக தெளிவாக. அதுக்கப்புறம் சம்பவங்கள் அப்படியே மாறுது. அதுக்கப்புறம் கடைசியா அவரே அரசராக மாறுறாரு. அதுக்கப்புறம் அந்த 7 ஆண்டுகள், அந்த காய்ந்த ஆண்டுகள், அது 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு ஒற்ற நிலையான அந்த ஆண்டுகள் ஆரம்பிக்கின்றன. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் வராங்க. அப்போ பார்த்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சுக்கிறாங்க, என்னோட சகோதரர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல விதமா அவருக்கு வரவேற்று அவருக்கு நல்ல எல்லாமே கொடுத்து எல்லாமே அவருக்கு உள்ள தேவையான பொருளை கொடுத்து அனுப்புறாங்க. அது தெருவில் கொடுத்து அனுப்பும் போது அவர் கொண்டு அதுக்கான பைசா அவருடைய பையில வச்சிடறாங்க. அவர் போயிட்டு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அங்க போகும்போது சொல்லுவாங்க, உங்களோட தம்பி இருக்க, சின்ன தம்பி இருக்க, அந்த தம்பியை நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா கிட்ட சொல்றாங்க, இப்போ தம்பியை கூட கூப்பிடுறாங்க, இப்போ ஒரு ஆள் நமக்கு இன்னும் கொஞ்சம் உணவு கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த உணவு பார்க்கும்போது அதுல கொடுக்கப்பட்ட அந்த பைசா அப்படியே இருக்குது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா உணவு வாங்கி வேணாம் என்ன நம்மளுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, அங்க ஏற்கனவே ஒரு தம்பியை நான் அனுப்புறேன், நீங்க உங்களுக்கு அந்த தம்பியில நீங்க போட்டு விட்டீங்க, இப்ப இவரை கூட அனுப்புறேன், அவன் எப்படி செய்யணும், இல்லைன்னா இப்படியா நம்ம கண்டிப்பா கொண்டு வரோம், அந்த மாதிரி நிலை இப்ப கிடையாது, இப்ப நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட தந்தை மக்களோட ஒரு பெரிய ஒப்பந்தம் நடக்குது. அல்லாஹ் இன்னொரு ஒப்பந்தம் செய்றாங்க. இவர்கள் என்ன செய்றாங்க, மீண்டும் எகிப்து நாட்டுக்கு அந்த பொருள்கள் வாங்குறதுக்கு வராங்க. வரும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளை நீங்க எல்லாமே சேர்ந்து நீங்க ஒவ்வொரு வாயிலாக நீங்க போகாது. இதுல என்னது கண்ணு படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த நபிமார்களுடைய பிள்ளைகள் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல அழகா இருந்தாங்க, இவர்களும் நல்ல அழகாக இருந்தாங்க. நல்ல வாட்டசானா, நல்ல அழகான வாலிபர்கள் இருந்தாங்க. ஒரு பிள்ளைகள் ஒரு சகோதரர்கள் மாதிரி ஒரே ஒரு வாயில போறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி யாக்கூப் சொன்னாங்க, நீங்க எல்லாமே ஒரு வாயில போடுங்க, தனித்தனி வாயில்களை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நுழைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றாங்க, இது அது அல்லாஹ் எப்படி வைக்கிறான் அப்படிதான் நடக்கும். இருந்தாலும் யூசுஃபுடைய மனசுல ஒரு விஷயம் இருந்தது, அது யாக்கூபுடைய மனசுல ஒரு விஷயம் இருந்தது. அந்த விஷயத்துக்காக வேண்டிய என்ன செஞ்சாங்க, அவருக்கு மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இது அவருக்கும் சில அறிவு இருந்தது. எல்லா அறிவாளனுக்கு மேல ஒரு அறிவாளன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதுக்கப்புறம் வந்த பிறகு தன்னுடைய தம்பியை தப்பா நான் தான் அவன் அண்ணன் யூசுப் தான் அப்படின்னு சொல்லி தம்பி அப்படியே சொல்லி தம்பியை போய் புகழ வச்சுக்கிறாங்க. இப்ப மீண்டும் திரும்பும் போது இந்த அளவு செய்யக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, அந்த
டப்பா இருக்கும் இல்லையா, அது அவங்கள போட்டுட்டு அவருடைய திருட்டு பள்ளி மாதிரி போடுற மாதிரி அவர் திருவிட்ட மாதிரி செஞ்சு, யாரு தம்பி திருவிட்ட மாதிரி செஞ்சு அவர் தம்பியை வந்து தன்கிட்ட என்ன எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து அந்த நேரத்துல இருவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம அண்ணன் வந்து இப்ப இந்த தம்பி திருடி இருந்தானா இவருடைய அண்ணன் கூட ஏற்கனவே திருடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல அந்த பொறாமையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல கூட அங்க வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க, திருட குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை நினைச்சு சொல்றாங்க, ஆஹா இவங்க வந்து எப்படிப்பட்ட மக்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து தந்திரத்தை தான் கையாண்டாங்க இங்க. அதாவது அல்லாஹ் தாலாவுடைய ஒரு வகையின் காரணமாக இந்த தம்பியை தன்னை வைப்பதற்காக வேண்டி அவர்களை தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு போகும்போது, உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த உணவு பொருளை அந்த உணவை வந்து அளக்கக்கூடிய அந்த அளவு இதை வந்து அதுல வச்சிடுறாங்க. அந்த வச்சுதான் அந்த காலத்துல வந்து யாரு திருடுறாங்களோ, யார்கிட்ட அந்த வந்து அந்த திருடப்பட்ட அந்த பொருள் இருக்குதோ அவங்க என்ன பண்ணுங்க, அவரை வந்து பிடிச்சுக்குவாங்க. இப்படிதான் அந்த காலத்துல வந்து இருந்துச்சா. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிதான் நம்ம வந்து தீர்ப்புகள் செய்வோம். அப்ப என்ன நம்ம மன்றாடுறாங்க, இல்ல நம்ம வந்து வேற ஒரு தம்பியை நம்ம அண்ணன் வந்து அவர் இடத்துல இருந்து நீங்க அனுப்புங்க, நம்ம அப்பா கிட்ட வந்து இந்த அளவுக்கு நம்ம சொல்லி வந்தோம், இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக மூத்த அண்ணன் கூட சொல்லுவாங்க, நீங்க போங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது. இப்ப நான் கூட அவர் மட்டும் அல்ல ஒண்ணு வந்து அப்பா எனக்கு வர சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு வந்து இதுல வந்து ஒரு தீர்ப்பு வரணும், அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஒண்ணு இல்ல 3 பிள்ளைகள் அவருடைய வந்து பிரிஞ்சுட்டாங்க. கடைசியாக அப்ப கூட அதே சொன்னாங்க, சப்ருன் ஜமீல் தான் சொல்றாங்க, இது சப்ருன் ஜமீல், நான் வந்து இப்ப நல்ல அழகான ஒரு சபரம் நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி. ஆக அதுக்கப்புறம் வந்து இந்த பிள்ளைகளுடைய இந்த பிரிவினின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது 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 அவருடைய கண்ணு பார்வை போய்விடுகின்றது. இதுக்கப்புறம் மீண்டும் அங்க போறாங்க. போயிட்டு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல அண்ணன்களுக்கு வந்து தாந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, உங்க யூசுப் என்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்குதா, யூசுஃபோட தம்பி என்ன செஞ்சு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, ஆஹா நீங்க தான் யூசுஃபா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நான் தான் யூசுஃப், என்னுடைய இது தம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்றாங்க, இல்ல இப்போ வந்து அல்லாஹ் தாலா வந்து நம்ம வந்து உங்களுக்கு தான் வந்து எல்லாத்தையும் நம்ம விட அதிகமா வந்து உங்களுக்கு இது கொடுத்த உரிமை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சக்தி இருக்கின்றது, அந்த சகோதரர்கள் யாரெல்லாம் அவரோட அநீதி இழைத்தார்களோ, யாரெல்லாம் அவர்களை துன்பங்களை விளைவித்தார்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாங்களோ, துன்பங்களை கொடுத்தாங்களோ, அந்த அண்ணன்மார்கள் எந்தவித ஒரு பலகீனமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முடிஞ்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு பெரிய ஒரு தண்டனை கொடுத்திருக்க கூடும். இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன, லா தஸ்ரீப அலைக்கும், நான் வந்து இப்ப உங்களுக்கு மேல எந்த விதமான ஒரு இது கிடையாது, உங்களுக்கு இந்த தண்டனை எல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன, என்று உங்களை பழி வாங்குதல் இல்லை, உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவன் கருணையாளர்கள் சிறந்த கருணையாளர் என்று அவர் கூறினார் என்று சொல்ல. அப்போ இதே மாதிரி இந்த லா தஸ்ரீப அலைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரத்தை வெற்றி கொண்ட பிறகு அந்த நேரத்தில் எல்லா மக்களுக்கு புது மன்னிப்பு அளித்தார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேர் என்ன இன்னல்கள் துன்பங்களை பார்த்தாங்களோ அத்தனை துன்பங்கள் எல்லாம் வந்து அது மறந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கு நான் பழி வாங்க மாட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. ஆக அதுக்கு கடைசி சொல்றாங்க, என்னுடைய இந்த சட்டை கொண்டு போயிட்டு என் அப்பாவோட கண்ணில் போங்க, அப்பாவுடைய அந்த கண் பார்வை மீண்டும் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. அப்பா அந்த சட்டை கொடுக்குறாங்க, அப்போ அந்த கண் பார்வை வருது. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து மிஸ்ர் மாகாணத்துக்கு வராங்க. அங்கே வந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போயிட்டு அவங்களை வரவேற்க போகும்போது எல்லாமே அவங்க அப்பா அம்மா இந்த 11 சகோதரர் எல்லாமே அவங்க முன்னால் வந்து சஜ்ஜா செய்றாங்க. அப்ப சொல்றாங்க, தந்தையே நான் அந்த சின்ன வயசுல பார்த்த அந்த கனவுடைய விளக்கம் இதுதான். அப்போ அந்த சந்திரன் என்பது அவங்க அப்பா, சூரியன் என்பது அப்பா, சந்திரன் என்பது அம்மா, மற்ற 11 கோள்கள் என்பது அவருடைய 11 சகோதரர்கள். அத்தனை பேர் என்ன செய்றாங்க, அவருக்கு நல்லா சஜ்ஜா செய்றாங்க. அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அவர் பார்த்த அந்த கனவுடைய விளக்கம் இந்த வரலாற்றுடைய கடைசி பகுதியில் இங்கே கிடைக்கும். ஆக அன்பான் சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த சூரா யூசுஃபுடைய இந்த வரலாறு இங்கே முடிகின்றது. இதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வந்து கடைசி விஷயங்களை வந்து இந்த நபித்துவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். கடைசியா சொல்லிட்டு லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா, இந்த மாதிரி நம்ம இந்த சம்பவங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த சம்பவங்களை வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு கிளிக் கொடுக்கறதுக்கு அல்ல சந்தோஷப்படுத்த சம்பவங்கள் கிடையாது. இந்த சம்பவங்கள் பாடங்கள் இருக்கின்றன. அவர்கள் வரலாற்று அடியோருக்கு படிப்பினை இருக்கின்றது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இல்லை, மாறாக தனக்கு முன் சொன்னதை உண்மைப்படுத்தி ஒவ்வொரு பொருளையும் விளக்கி கூறுகின்றது. நம்பிக்கை கொள்ளும் சமதாருக்கு நேர்வழியாகும் அருளாகும் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு இங்க முடிகின்றது. ஆக நான் சுருக்கம் இதுல படிப்பினர் சொல்லும் போது
இந்த விரிவாளர்கள் உலமாக்கள் சொன்னாங்க, கிட்டத்தட்ட இதுல 1000 ஃபாய்தாக்கு மேல 1000 படிப்பினைகள் இருக்கின்றன. ஒரு 1000 படிப்பினைகள் இந்த சூறா. இந்த சூறால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் நிதானமாக பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதாவது நம்முடைய சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எல்லாவித மட்டங்களில் என்ன இது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வருகின்றன, அதை சமாளிக்கக்கூடிய விதங்கள் எப்படி அதை சமாளிக்க வேண்டும், எப்படி சமாளிச்சா நம்ம அதை வெற்றி கொள்ள முடியும், கடைசியாக அந்த சுப முடிவாக எப்படி மாறும் என்பதை இந்த சூறா நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொறாமை இருக்கின்றது, இந்த பெண்களுடைய அந்த தந்திரங்கள் இது இருக்கின்றது, அப்பாவுடைய இது எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி அவரை எதிர்கொள்றார்கள், மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி தாவா பணி செய்யும் போது எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை தாவா பணி செய்யணும், அதாவது அவருக்கு ஒரு தேவைன்னு சொல்லி வரும்போது அந்த நேரத்தை பார்த்து அதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்த தாவா பண்ணி செய்யறாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அல்லாஹுக்கு இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாமே அந்த அல்லாஹுக்குத்தான் சொந்தம் என்ற ஒரு கருத்தை நம்ம முன்னிறுத்தி உடன் நம்முடைய வாழ்க்கை நம்ம முன்னே சென்று கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை இந்த உலகத்திலும் நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்தை வெற்றித்தான் ஆகிரத்தில வெற்றிக்கு காரணமாக அமையும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பே, இந்த வாழ்க்கை நமக்கு ஹஸனா என்ற இந்த நல்ல வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கையை கொடுப்பாயாக. வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிரத்தில் நமக்கு நல்ல சிறந்த வாழ்க்கையை கொடுப்பாயாக. வ கினா அஸாபன்னார், நம்ம இந்த நெருப்புடைய நரகத்துடைய நெருப்பில் நமக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக என்று அந்த துவாவுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த தர்ஸை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும். وذكر فإن الذكرى تنفع المؤمنين.